விஜய் கதை முடிஞ்சது, அரசியல் முடிஞ்சது, கட்சியை கலைச்சர போறாரு, அவரெல்லாம் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணாங்க பாருங்க. அதுக்கு அவர் முதல்லயே ஒரு முடிவு கட்டிட்டார். திரு விஜய் அவர்கள் ஏதோ ஓடிட்டா மாதிரியும், அவர் தான் முதல் குற்றவாளி, அவரை கைது செய்யணும், கொலையாளி, அப்படி இப்படி. ஏன் இவ்வளவு நாள் ஒரு மௌனம் அப்படின்றது. இன்னொன்னு அவரு பேசும்போது அதுல அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு துக்கமே இல்லையே அப்படின்றதெல்லாம் கேள்வியா முன்வைக்கிறாங்க. எங்க சொந்த கட்சிக்காரங்க, சொந்த ஆதரவாளர்கள் இறந்திருக்காங்க, அவர் எப்படிங்க வருத்தப்படாம இருக்க முடியும்? ஆக ஒரு ஆள் 2 நாள் பேசாம இருக்கிறார், அமைதியா இருக்கிறாருன்னா எங்கே போனார், ஏன் அறிக்கை விடல? இது என்ன நார்மலான டிராஜடியாங்க? இல்ல, ஒரு அரசியல் கட்சி இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னா உடனடியாகவே ஒரு இரங்கல் கூட்டமோ இல்ல அவங்களுக்காக அந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துறது அப்படின்னு. இப்ப ஈவன் அவர் அந்த படத்தை வச்சு ஒரு மெழுகுவத்தி கூட ஏத்தலையன்ற கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாமூலான அரசியல்வாதிகள் செய்யற சடங்குத்தனமான விஷயங்கள்.